Good day students. நம்ம last classல workbook 11 question 1 and 2 பார்த்தோம். இப்போ 3 and 4 பார்க்கலாம். So passage 3ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம புதுசா வந்திருக்க telecommunication bill. எந்த வருஷம் 2023. இதை லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பில் வந்து நமக்கு ரொம்ப காலமா நம்மளோட இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருந்த டெலிகிராஃப் ஆக்ட் 1885 ரீப்ளேஸ் பண்ணி இந்த பில்லை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the state control is present throughout the Telecom Act without any changes made to the colonial architecture. நம்ம காலனியாக இருந்த டைமில் எப்படி அந்த பில் இருந்ததோ அதுலேருந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ஸ்டேட்டுக்கு எப்படி அப்போ பவர் இருந்ததோ அதே பவர்ஸ் இப்பயும் இருக்கு அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரிய வருது. சேஞ்சஸ் வித்தின் இட் ஆர் கிளவர் ரீவேர்டிங் ஆஃப் ஃப்ரேசஸ். என்ன சேஞ்ச் இருக்குது? சில வார்த்தைகள் சில ஃப்ரேசஸை வந்து ரீவேர்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைசன்சிங் அப்படின்ற வார்த்தையை ஆத்தரைசேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. திஸ் ஹாஸ் பீன் அச்சீவ்டு பை a studied definitional vagueness of telecommunication and telecommunication services that will include transmission of any messages. So telecommunication services அப்படின்னா என்னது? telecommunication அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணுறது. உலகத்தில் இந்த சைடில் இருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம பேசுகிறோன்னு சொல்லிக்கலாம். இல்லை நம்ம மதுரையிலேருந்து திருச்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் ஃபோனில் எண்ட் டு எண்ட், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இது டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னா என்ன? ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் பப்ளிக்கு ஒரு சர்வீஸ் டெலிகம்யூனிகேஷன் இந்த தகவல் பரிமாற்றத்திற்கான ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது, அது டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ எது இது இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனி மெசேஜஸ். ரீட் டுகெதர் திஸ் வில் அலவ் த யூனியன் கவர்மெண்ட் டு லைசன்ஸ் ஓவர் த டாப் ஓடிடி மெசேஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓடிடி மெசேஜிங்கில் என்ன சொல்லிட்டாங்க? எங்கள் வாட்ஸ்அப் இமெயில் இதெல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஓடிடி இல்லை வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, இல்லை நம்ம சில சர்வீசஸ் லைக் இந்த ஊபர் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோ இதெல்லாம் புக் பண்ணுறதுக்கு, கேபெல்லாம் புக் பண்ணுறதுக்கு, வேறு ஸ்கைப்பில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே இந்த ஓடிடி சர்வீசஸுக்கு கீழே வரும். திஸ் பவர் will in coming years be used alongside other regulations to break the security and confidentiality enjoyed by Indians by using encryption based messaging. அப்போ encryption based messagingனா என்ன? நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது அந்த இடத்துல. நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போது நடுவில் அது நிறைய இடத்த கிராஸ் பண்ணி போகணும், நிறைய டவர்ஸை கிராஸ் பண்ணி ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் அது ரீச் ஆகும். பட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்போது என்கிரிப்ஷன் பேஸ்ட் மெத்தட்னா என்ன? நான் அனுப்புகிற மெசேஜ் நான் யாருக்கு அனுப்புகிறேனோ அவங்களுக்கு தான் அந்த மெசேஜ் அதே மாதிரி போய் கன்வே ஆகும். நடுவில் இருக்கிற இடத்துலலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிற எந்த இடத்துல வந்து அந்த மெசேஜை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நமக்கு டீக்ரிப்ஷன் கீ இருக்கணும். அந்த கீயை யூஸ் பண்ணால் தான் அது கேட்டுன்னு வரும். இல்லைனா அது 457 இப்படி கூட இருக்கலாம். ஆனால் எண்ட் யூசர் நான் யாருக்கு அனுப்புகிறேனோ அவங்களுக்கு போகும்போது அது CAT அப்படிங்கிற ஆக்சுவல் மெசேஜாக அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நடுவில் நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது, சேஃப்டி இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கொண்டு வரும்போது ஒரு 1 person to another personுக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷனில் இருக்க அந்த சேஃப்டி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். த சேம் பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் த இன்டர்செப்ஷன் அண்ட் சர்வைலன்ஸ் பவர் ஆர் internet shutdowns in which language from the telegraph bill has been plagiarized without safeguards. ஸோ டெலிகிராஃப் பில்லில் என்ன மாதிரி ஒரு பவர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சோ நமக்கு அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த புது பில்லுலேயுமே இருக்குது. இந்த பில்லை என்ன சொல்லிட்டாங்க? நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது கிளியராக இல்லை. நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிற பேரில் த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணலாம், சர்வீஸை சஸ்பெண்ட் பண்ணலாம், டேக் ஓவர் எனி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். எனி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ்னால் என்ன? அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை டேக் ஓவர் பண்ணுறது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஹியர் ஜஸ்ட் லைக் பிஃபோர் த ஃப்ரேஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஹேஸ் நாட் பீன் டிஃபைன்டு. இது வந்து ஒரு கிரிட்டிசிசம் இந்த இடத்துல பண்ணுறாங்க இந்த பில் பற்றி. டு என்ஷூர் த வெப் ஆஃப் சர்வைலன்ஸ் ஸ்டேட் இஸ் கம்ப்ளீட். சர்வைலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னா என்னது? ஒரு நாடு, அந்த நாட்டு மக்கள் ஆர் அந்த நாட்டுக்கு உள்ளே வெளியே வந்துட்டு போகிற விசிட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? நாட்டோட செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக.
இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எனி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் தட் மே இன்க்ளூட் வாட்ஸ்அப் ஆர் சிக்னல் இதெல்லாம் வந்து ஆப் டு send message from one end to another end to identify the users by a verifiable biometric based identification. இப்போ நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புகிறேன்னா இன்னொருத்தருக்கு போய் கிடைக்கிது, அவங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நான் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆத்தென்டிசிட்டி இருக்குது, நம்மளோட பயோமெட்ரிக்ஸ், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஐரிஸ் ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை மேண்டேட் பண்ணிடுறாங்க நம்ம எந்த மாதிரியான டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே. டு ஃபர்தர் என்ஷூர் தட் எவ்ரி இந்தியன் கம்ப்ளைஸ் எ ஸ்டாண்டர்ட் கர்த்தவ்யா கால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தவ்யா கால்னா என்னது? டியூட்டி. யார் எப்போ சொன்னாங்க, என்ன விஷயத்துக்காக இதை பேசுனாங்கன்னு கொஞ்சம் நீங்களா அது என்னன்னு பாருங்கள். கர்த்தவ்யா அப்படின்னா டியூட்டி. ஸோ இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த கிளாஸ், ஒரு பில்லில் கர்த்தவ்யா கிளாஸ் வச்சுருக்காங்க, டியூட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க என்ன பண்ணணும். It has been added in which there is a legal penalty. எதுக்கு இந்த legal penalty of 25,000 rupees? If anyone provide false particulars. ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள், suppress any material information, சொல்ல வேண்டிய விஷயங்கள், இது சொல்லியிருந்தால் எனக்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே suppress any material information and fail to share information as required by this act. இப்போ இந்த ஆக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது லீகல் பெனால்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேசேஜில் என்ன பார்த்துட்டோம், டெலிகம்யூனிகேஷன் பில்லு. இந்த டெலிகம்யூனிகேஷன் பில் நம்ம கலோனியல் எரால இருந்து, நம்ம காலனியாக இருக்கிற டைமில் இருந்த டெலிகிராஃப் பில்லை ரீரைட் பண்ணி இந்த புது பில்லை கொண்டு வந்திருக்காங்க. புது பில்லையும் பழைய பில்லில் இருந்த மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. இங்கே யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து ஒரு பவர்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னெல்லாம் பண்ணலாம் யூனியன் கவர்மெண்ட்டை, அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணலாம், எல்லா பவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த சர்வீஸ் அண்ட் த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு. அப்போ என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி. ஆனால் அந்த நேஷனல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு ப்ராப்பர் டெஃபினேஷன், எதெல்லாம் அட் அமௌண்ட்ஸ் டு அ த்ரெட் டு அ நேஷன் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் அதில் இல்லை. அது ரொம்ப ப்ராடாக ஒரு டேர்மாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சர்வைலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு என்ன மெத்தட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் ஐடென்டிஃபைஸ் திஸ் பர்சன் இஸ் ஹிம் அப்படிங்கிறது. எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம், பயோமெட்ரிக்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் நம்ம. அண்ட் இட் சேஸ் தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்க, கர்த்தவ்யா கால் அப்படின்னு ஒரு கிளாஸு. இட் சேஸ் இட் மீன்ஸ் டியூட்டி. அப்போது இந்த டியூட்டியை யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ, இட் சேஸ் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் ப்ரீச் பண்ணிட்டாங்களோ, இதை யார் கரெக்டாக ஒபே பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு பெனாலிட்டி லெவி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். அண்டர் த கர்த்தவ்யா கால் கிளாஸ் ஆஃப் த டெலிகாம் பில் which imposes a legal penalty of rupees 25,000 for providing any false particulars, suppressing material information or failing to share information as required by this act. Who among the following is liable? இப்போ யார் இதில் லயபிள்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கிளாஸை நம்ம பேசேஜில் பார்த்துட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், யார் தவறான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, சொல்ல வேண்டியதை யார் சொல்லலை, கேட்ட இன்ஃபர்மேஷனை யார் கொடுக்கல, இதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. இங்கே கொஸ்டின் என்ன, ஹூ அமங் தம் இஸ் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வருது. யார் லயபிள், இந்த 4 இதில் யார் லயபிள்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஃபோர்ஜிங் த சிக்னேச்சர் ஆஃப் ஒய் டு கெட் சிம் கார்டு. சிம் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் அவருக்கான ஐடென்டிட்டியை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். இங்கே ஃபோர்ஜ் பண்ணுறாரு, சிக்னேச்சரை ஃபோர்ஜ் பண்ணுறாரு. இட் அமௌண்ட்ஸ் டு என்னது, ப்ரொவைடிங் ஃபால்ஸ் பர்டிகுலர்ஸ் அண்ட் ஹீ இஸ் சப்ரஸிங் அ மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் தட் ஹிஸ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத தாண்டி வேறு யாரோ ஒருத்தரோட சிக்னேச்சரை ஒரு ஃபோர்ஜ் பண்ணுறாரு, அவரோட சிக்னேச்சரை கொடுக்காம. ஷேர் ஹிஸ் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்துடுது இந்த இடத்துக்குள்ளே பார்த்தோன்னாலே. டு கெட் அ சிம் கார்டு, சிம் கார்டு இஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இது லயபிளாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் யூஸிங் த ஆதார் கார்டு ஆஃப் ஹிஸ் ஃபாதர் வித் கன்சென்ட் டு கெட் சிம் கார்டு இன் ஹிஸ் நேம். அவங்க ஃபாதரோட ஆதார் கார்டை அவர் பேரில் சிம் வாங்கிறதுக்காக அவர் கன்சென்ட்டோட இதை யூஸ் பண்ணிடுறாரு இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து இந்த ஏதாவது தவறு நடந்திருக்கா, மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை மறைச்சிருக்காங்க, அப்படி இப்படி இங்கே இருக்கா, கன்சென்ட் வாங்கிட்டார் அப்பா கிட்ட, வித் கன்சென்ட்டோட தான் ஹீ இஸ் அப்ளையிங். அப்போ இங்கே எந்த மிஸ்டேக்கும் இந்த இடத்துல இல்லை. X transmitting information using printed periodicals under the identity of his deceased father. Printed periodicals அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. So we talk about Mr. X transmitting information using printed periodicals under the identity of his
deceased father Mr. Y. இங்கே என்ன பார்த்துட்ருக்கோம், டெலிகம்யூனிகேஷன் பில்லில் ஒரு ப்ரொவைடர் என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பிரிண்டட் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. போத் ஏ அண்ட் பி, இங்கே பி வராதுன்னு பார்த்துட்டோம், ஏன்னா வித் கன்சென்ட்டோட வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆப்வியஸ்லி ராங் ஆன்சர். ஸோ இப்போ ஏ அண்ட் சி இதில் ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஃபோர்ஜிங் த சிக்னேச்சர் இதுதான் வந்து ரைட் ஆன்சர். திஸ் ஃபெல்லோ ஹீ வில் பி லயபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த பில் the telecom bill, who among the following is not required to take authorization? இங்க யாரெல்லாம் பார்த்துட்டோம், OTT, Netflix இவங்க எல்லாம் பெர்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இங்கே ஆல் கைண்ட் ஆஃப் மீடியா ஹவுசஸ் டிரான்ஸ்மிட்டிங் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யாரை பார்த்தோம், சர்வீஸ் ப்ரொவைடர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் பற்றி தான் இந்த பில் பேசுது. ஸோ இது கிடையாது. ஹீ ஹேஸ் டு டேக் பெர்மிஷன், சோஷியல் மீடியா ஹேஸ் டு டேக் பெர்மிஷன். ஆல் தி அபவ் அப்படின்னு சொல்லும் போது மீடியா ஹவுசஸ் யார், இந்த மீடியா ஹவுஸ்னால் யார், நியூஸ் ஆர்டிகல்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. மீடியா ஹவுசஸ் டிரான்ஸ்மிட்டிங் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வயா. அப்போ இது வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் கிடையாது இந்த இடத்துல. ஸோ ஆல் தி அபவ் வராது. இதில் வந்து திஸ் பர்சன் இந்த பீரியாடிக்கல்ஸ் பண்ணுறவங்க நியூஸ் ஆர்டிகல்ஸ் பண்ணுற மீடியா ஹவுசஸ் வந்து ஆத்தரைசேஷன் வாங்க தேவை கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ த்ரெட் டு த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்னா என்னது, எழுத்துரிமை, பேச்சுரிமை இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி யூசர் பை எனி வெரிஃபையபிள் பயோமெட்ரிக் பேஸ்டு, இங்கே யூசர்னு கொடுத்துட்டாங்க, ப்ரெஸ்ஸுன்னு கொடுக்கும் போது இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இவர் ஜேர்னலிஸ்ட் பற்றி பேசுகிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யூசர் எனி வெரிஃபையபிள் பயோமெட்ரிக் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப் பை டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் தட் மே இன்க்ளூட் வாட்ஸ்அப் ஆர் சிக்னல். இப்போ வாட்ஸ்அப்போ ஏதோ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம் கார்டு ப்ரைவேட் கான்வர்சேஷனுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணும் போது அப்போ நான் யார், நான் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஆனால் நான் தான் வாங்கினேன், நான் தான் இதை யூஸ் பண்ணேன்னு தெரியக்கூடாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுன்னு எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ரெஸ்ஸுன்னு கொடுத்ததுனால ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தனால இதை அந்த ப்ரெஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஃபிட் பண்ணி நம்ம இந்த ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றையுமே பார்ப்போம். அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி பண்ணும் போது இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு த்ரெட் இருக்கானா இருக்குது. நெக்ஸ்ட், லிபரல் யூஸ் ஆஃப் interception and surveillance powers under the Telecom Bill against journalists and tracing, tracking and publishing investigative articles. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கிறதுக்கு. நான் தான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் சோர்ஸு. இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்லலை அப்படின்னா அந்த தப்பு அங்கே நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். நான் தான் இந்த இன்ஃபர்மேஷனை இன்னொரு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சோர்ஸாக எனக்கு நான் தான் இதோட சோர்ஸு, அப்போ எனக்கு ஒரு த்ரெட் அந்த இடத்துல வந்துடும். அப்போது அங்கே ஒரு த்ரெட்டு இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுக்கான ஒரு த்ரெட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, யூஸிங் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஸ் அ கிரவுண்டு. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் இங்கே கொடுக்கலன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை கிரவுண்டாக யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டு எல்லாமே செட் பண்ணுறாங்க, வேணும்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டியை. ஒரு டெலிகாம் சர்வீசஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு, இன்க்ளூடிங் நியூஸ் வெப்சைட்ஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் த கவர்மெண்ட். கண்டிப்பாக ஒரு வெப்சைட், நியூஸ் வெப்சைட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூஸ் வெப்சைட் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாங்க, ஒரு தவறு நடக்குது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா அதை பண்ணினது தப்பு, இது வந்து நேஷனுக்கு அகைன்ஸ்டானது, நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டுமே அதை டேக் ஓவர் பண்ணுறதோ இல்லை அதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த ஆக்டுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்போ திஸ் அமௌண்ட்ஸ் டு த்ரெட் டு த ப்ரெஸ். இம்போசிங் ஃபைன் அகெயின்ஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அண்டர் த டியூட்டி கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கர்த்தவியா கால் ஃபார் ப்ரொவைடிங் எனி ஃபால்ஸ் பர்டிகுலர். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு மேலே ஒரு ஃபைனை லெவி பண்ணுறாங்க. அப்போ இது வந்து த்ரெட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸாக, இவங்க தப்பு ரைட் அந்த இடத்துக்கு போகலை நம்ம. இந்த இடத்துல விச் இஸ் த்ரெட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஒரு ஃபைன் லெவி பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் threat to the press freedom. So இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, why is Telecom Bill criticized? The definition of telecommunication and telecommunication is too broad. இது கரெக்ட், இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. and could not include OTT messaging, இப்படி சொல்லலை. The Telecom Bill grants extensive power to union government to prescribe standards, இது சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்டென்சிவாக பவர் கொடுத்துட்டாங்க. அங்கே எதை பற்றி பேசலை, நேஷனல் செக்யூரிட்டினா என்னன்னே பேசலை. ஆனால் அண்டர் த ஹெட் நேஷனல் செக்யூரிட்டி கீழே ஒரு எனார்மஸ் பவர் இவங்களுக்கு கிராண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The Telecom Bill enables the union government to conduct mass surveillance on the grounds of national security.
which violates Article 9(2) of the Constitution and the term national security is not defined. All of the above. இந்த பில்லை எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த மாதிரி 19(2) ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இதெல்லாம் பற்றி நம்ம பேசணுமா இந்த இடத்துல? ஸோ அதெல்லாமே இங்கே பேசியிருக்கோமானா இங்கே இல்லை. இதில் வந்து மெயினாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் வந்து டெலிகாம் பில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். ரைட் டு ப்ரைவசி is not specifically guaranteed under constitution. Right to privacyங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஒரு ரைட்டு இந்த ஆர்டிக்கல்னு தனி நம்பர் இல்லை. ஆனால் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு கீழே ரைட் டு ப்ரைவசி அடங்கும், ரைட் டு என்விரான்மெண்ட் அடங்கும்னு நிறையா சொல்லிகிட்டே வரோம். நம்ம இதுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்குது. ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு. therefore the right to privacy is part of fundamental rights. புட்டுசுவாமி கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஜஸ்ட் கோ த்ரூ, அதில் தான் ரைட் டு ப்ரைவசி பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. கன்சிடரிங் திஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்? ஸோ ரைட் டு ப்ரைவசி இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது எது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி மீன்ஸ் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி இதெல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி enjoyed by using messaging apps such as WhatsApp இதெல்லாமே. Right to privacy, though integral part of Article 21, is not absolute in nature and reasonable restriction through due process of law can curtail it. Yes. Since fundamental rights are guaranteed, they have an overriding effect above normal laws and thus privacy cannot be taken away through a parliamentary law. Both A and C. So both A and C வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணும் போது இங்கே கொடுத்துருக்கிறது ரைட் டு ப்ரைவசியை பற்றி நம்ம பேசுகிறோம். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரைட் டு ப்ரைவசி தோ இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட், எவ்ரி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, எவ்ரி ஃபண்டமெண்டல் ரைட் விச் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 19. என்ன சொல்லிட்டாங்க 19(2)ல் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறது நம்ம நிறையா இடத்துல பழைய கேஸ் பார்க்கும் போதும் நம்ம பார்த்தோம். ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வில் பி தேர். ஸோ ரைட் டு ப்ரைவசி தோ அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 இட் இஸ் நாட் அப்சல்யூட் இன் நேச்சர் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஒரு ஃப்ரேஸ். வாட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் the Telecom Bill expands the ability of Union government to use prescribed standards, suspend, take over services on the grounds of national security. So எது appropriate reason-ஆ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. To strengthen the control of government over telecommunication to ensure public safety. So government-ஓட power over the telecommunication services and service providers-க்கு மேலே ஒரு கண்ட்ரோல் வேணும்னு சொன்னது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சாங்க. ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நம்ம ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அந்த பேசேஜில் பார்த்தோம். ஸோ இதுவும் ரைட்டு. To update and centralize the regulatory framework in response to the evolving nature of the global telecommunication and security threats. So in the globalized world-ல நம்ம கொலோனியல் எராவில் இருந்த ஆக்டை நம்ம இப்போ உள்ள மாடர்னைஸ்டு நீட்ஸுக்கு தேவையான மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து all of the above is the right answer for this passage. So next passage, criminal trespass. So criminal trespass அப்படின்னா நம்ம ட்ரெஸ்பாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் லா ஆஃப் டார்ட்ஸில். ட்ரெஸ்பாஸ்னால் என்ன? ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கலாம், மூவபிளாகவும் இருக்கலாம், இம்மூவபிளாகவும் இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறது. அப்போ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அது வந்து சிவில் ராங் அப்படின்னு ஆயிடுது. லா ஆஃப் டார்ட்டில் பார்க்கும்போது அது சிவில் ராங், இங்கே கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னே சொல்லிட்டாங்க. which is defined under section 441 of IPC. இப்போ ஐபிசிங்கிறத நம்ம மாற்றிடும். ஃப்ரம் 1st July 2024 இருந்து ஐபிசின்னு சொல்லாமல் நம்ம அதை என்ன சொல்கிறோம், பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம். இதில் இப்போது தேவையான இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் தேவைப்படுது, சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சில ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணி பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஐபிசி இஸ் கால்ட் அஸ் பாரதிய நியாய சன்ஹிதா 2024. இந்த புது பில் வந்தது, புது ஆக்ட் வந்து எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி ஜிகேல கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது மூணுக்குமே நேம்ஸ் மாற்றிருக்காங்க. இது ஏற்கனவே ஜிகே கிளாஸ்லேயும் சொல்லிட்டோம், நம்மளும் வந்து வெவ்வேறு செஷன்ஸ் பண்ணும் போது அங்கேயுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தடவை என்னென்னு திருப்பி பாருங்கள்.
ஸோ ட்ரெஸ்பாஸ் இஸ் அ லீகல் கான்செப்ட் தட் பிரிட்டைன்ஸ் டு அன்லாஃபுல் என்ட்ரி. அன்லாஃபுல் என்ட்ரினா என்ன? தவறான ஒரு எண்ணத்தோடு போகலாம், இல்லை பெர்மிஷன் இல்லாமல் போகிறது, எதுனாலுமே லாஃபுல்லாக என்டர் ஆகலை ஒரு ப்ரிமைஸ்குள்ளே அப்படிங்கிறது. என்ட்ரி ஆன் டு அனதர் பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் லேண்ட் வித் த இன்டென்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ், ஒரு தவறை செய்யறதுக்கு, ஆர் டு இன்டிமிடேட், அவங்கள அச்சுறுத்துறதோ அசிங்கப்படுத்துவது மாதிரியான செயல்கள் செய்வதோ, அவங்கள தொல்லப்படுத்துறதுக்கு. யாரை? அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்குப்பை பண்ணியிருக்கவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு பண்ணுற சில விஷயங்கள். The section serve as a crucial pillar in criminal law, ensuring that individuals' right to peaceful possession of the property is protected. So, ஒரு பர்சனுக்கும் ஒரு ரைட் டுவர்ட்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டி, ரைட் டுவர்ட்ஸ் தேர் ப்ரைவசி எல்லாமே உங்களோட ரைட். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போய் இன்னொருத்தர் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு crucial பில்லராக இந்த செக்ஷன் பார்க்கப்படுது. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அக்கர்ஸ் வென் அன் இண்டிவிஜுவல் அன்லாஃபுல்லி என்டர்ஸ். அது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? எப்போ ஒரு பர்சன் அன்லாஃபுல்லாக ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அவரோட பர்மிஷன் இல்லாமல், அந்த ப்ராப்பர்ட்டி யாரோட தான் இருக்கலாம், ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஆக்குபெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அன்லாஃபுல்லாக என்டர் ஆகிறது, அதுதான் வந்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். த என்ட்ரி கேன் பி ஃபிசிக்கல் ஆர் எக்ஸ்டெண்டட் டு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரூஷன். ஃபிசிக்கலாக நான் இன்னொருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் பாட்டுக்கு உள்ளே போகிறேன், இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, என்னோட இன்டென்ஷன் அந்த வீட்டுக்குள்ளே போகணுங்கிறது, நான் போகிறேன் அப்படின்னா தப்பு. அது என்ன? எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரூஷன். நான் ஒரு ட்ரோன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, அதான் அங்கே பறக்க விடுறது. இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, ஸ்பைக்கு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கும், ஒரு மாதிரி இல்லை ஒரு பேர்ட் மாதிரி, அதை பறக்க விடுறது. இல்லை நான் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு கேமரா ஃபிட் பண்ணிட்டு வர்றது, அவங்க போயிட்டு அங்கே இருக்கிற மொபைல் ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்க டேட்டாவோ பிக்சர்ஸோ ஏதோ ஒரு ஃபைல்ஸை காப்பி பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறது, இது எல்லாமே தான் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரூஷன். ஹவவர் த என்ட்ரி மஸ்ட் பி டைரக்ட். எப்படி பண்ணாலும் சரி என்ட்ரி டைரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். நான் வந்து இன்னொருத்தரை அனுப்புகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்னது, எனக்கு ட்ரெஸ்பாஸ் வராது, இன்னொரு பர்சன் யார் உள்ளே போனாங்களோ அவங்க தான் அதை ட்ரெஸ்பாஸ் பண்ணதாகும். என்னோட நேச்சர் ஆஃப் க்ரைம் வந்து வேறு. செக்ஷன் 441 ஆஃப் த ஐபிசி ரீட்ஸ். இது வந்து 441ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. whoever enters into or upon property in the possession of another with the intent to commit an offence. ஸோ possession of the property யார்கிட்ட இருக்குது? ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இல்லை ஆக்குபெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேற ஒருத்தர் கூட ப்ராப்பர்ட்டியில் என்ன இன்டென்ஷன் இருக்கணும், அங்கே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு, ஆர் டு இன்டிமிடேட், இன்சல்ட் ஆர் அனாய் எனி பர்சன் இன் பொசஷன் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி, ஆர் ஹேவிங் லாஃபுல்லி என்டர்டு. அப்போ இங்கே அன்லாஃபுல்லாக என்டர் ஆகிறத ஒரு சைடு பார்த்துட்டோம். ஆர் லாஃபுல்லி என்டர்ட் இன் டு ஆர் அப்பான் சச் ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல்லி ரிமைன்ஸ் தேர். லாஃபுல்லாக உள்ளே போயிட்டு அன்லாஃபுல்லாக அங்கேயே இருக்கிறது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே இருந்துக்கிறது, அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம். remains there with the intent thereby to intimidate, insult, அதே same is set to commit criminal trespass under section 441 of the IPC and trespass as a civil wrong. Civil wrong எங்க பார்த்தோம்? law of tortல பார்த்தோம். In the law of torts both deal with unauthorized entries onto another person's property. However they serve different purpose. இப்போ criminal lawனா என்ன சொல்லிட்டாங்க? பனிஷ்மெண்ட் இருக்கும். லா ஆஃப் டார்ட்டில் என்ன சொன்னாங்க? டேமேஜஸ் கொடுப்பாங்க. ஒரு சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேதத்துக்கான இழப்பீடு அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. கிரிமினல் லாவில் என்ன நடக்கும்? அங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படும். கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் எய்ம்ட் அட் பனிஷிங் ராங் டூயர்ஸ் வைல் ட்ரெஸ்பாஸ் அண்ட் டார்ட் இஸ் அ சிவில் ரெமெடி ஃபோக்கஸ்ட் ஆன் காம்பன்சேட்டிங் த அக்ரீவ்டு பார்ட்டி ஃபார் எனி ஹார்ம். காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்க, இழப்பீடு கொடுக்கப்படுதாங்க. ஃபார் எனி ஹார்ம் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் வித் தேயர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரூஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு டேமேஜஸ் கொடுக்கப்படுறது சிவில் ராங், லா ஆஃப் டார்ட்ஸ் படி. மோரோவர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ரெக்வயர்ஸ் அ ஸ்பெசிஃபிக் இன்டென்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ் ஆர் டு இன்டிமிடேட், இன்சல்ட் ஆர் அனாய். அங்கே இன்டென்ஷன் இருக்கணும். த இன்டென்ட் எலமெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் கில்ட். ஹவவர் இன் டார்ட் த இன்டென்ட் ரெக்வயர்மெண்ட் இஸ் லெஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட். இன்டென்ட் அப்படிங்கிறது சிவில் ராங்கில் பார்க்கும் போது அவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுறது கிடையாது. எ பர்சன் மே பி liable ஃபார் ட்ரெஸ்பாஸ் ஈவன் இஃப் தேர் என்ட்ரி வாஸ் அன்இன்டென்ஷனல் ஆர். அங்கே வந்து நான் தெரிஞ்சு போனேன் அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. நான் தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே, இப்போ ரூம் நம்பர் 41க்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் ரூம் நம்பர் 42க்கு போயிட்டேன். அங்கே இருக்கவங்க என்னோட ரூமுக்குள்ளே பெர்மிஷன் இல்லாமல் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட, எனக்கு இன்டென்ஷன் இல்லை அங்கே போகணுன்னு, பை மிஸ்டேக் நான் போயிட்டேன் அப்படின்னா கூட, அங்கே இன்டென்ஷன் இல்லை,
தவறான without any malice as long as they are physically entered or interfered with another person's property without lawful justification அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ். இங்கே டேமேஜஸ் கொடுக்கப்படலாம். என்னடா கொஸ்டின் இவ்வளோ பெருசு இருக்குது, இதை வாசிச்சு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ரொம்ப நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டேரெக்டாக இருக்கும். இது ஒரு கதையாக இருக்கும். 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு இஷ்யூ அரைஸ் ஆச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் வாசித்து பார்த்துருங்க. ஷீலா அண்ட் ரவி ஆர் சிப்ளிங்ஸ் ஹூ இன்ஹெரிட்டட் அ பங்களா ஃப்ரம் their லேட் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களோட குழந்தைங்களான ஷீலா அண்ட் ரவிக்கு இன்ஹெரிட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ யார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர்? 2 பேருமே ஓனர். ஷீலா ஹேஸ் பீன் லிவிங் இன் த பங்களா ஃபார் த பாஸ்ட் 5 years. ஒரு 5 வருஷமாக ஷீலா மட்டும் அங்கே ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. வைல் ரவி ரிசைட்ஸ் அப்ராட். அந்த 5 வருஷத்தில் ரவி எங்கே இருக்கா? ஃபாரின் போயிட்டாங்க. One day, Sheila learns that Ravi has given his friend Sunil permission to temporarily stay in the bungalow. சுனிலுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஷீலா கிட்ட சொல்லலை. இந்த வீட்டுக்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்குது? ஷீலாவுக்கும் இருக்குது, ரவிக்கும் இருக்குது. அப்போ ரவி என்ன சொல்கிறான்? அவனோட ஃப்ரெண்டு சுனிலை நீ போய் அங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷீலா இஸ் அப்செட் பை திஸ் அண்ட் டஸ் நாட் கன்சென்ட். ஷீலாவுக்கு ரொம்ப வருத்தம், கன்சென்ட் கொடுக்கல, இதுக்கு பர்மிஷன் ஷீலா கொடுக்கல. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஷீலாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஷீலாவுக்கும் ரவிக்கும் சொந்தம். ஸோ ரவி வந்து சுனிலை போய் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லலாம். Nonetheless, Sunil moves in and within a week starts hosting loud parties, much to Sheila's annoyance. ஸோ அங்கே மூவ் இன் பண்ணது மட்டும் இல்லாமல் சத்தமாக ஸ்பீக்கர் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கிவன் ஷீலா சர்க்கம்ஸ்டான்ஸ், இப்போ ஷீலாவோட சர்க்கம்ஸ்டான்ஸில் அண்ட் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் ரவி, ரவி வந்து அவர் பிரதர், would Sunil act of hosting parties in the bungalow constitute criminal trespass? இது கிரிமினல் ட்ரெஸ்பாஸா? சுனில் பண்ணது கிரிமினல் ட்ரெஸ்பாஸான்னு கேட்குறாங்க. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்ன? ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கிட்ட சொல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே போய் அங்கே இருக்க ஓனருக்கோ இல்லை அங்கே இருக்க ஆக்குபெண்ட்டுக்கோ தொல்லை கொடுக்கறது. இங்கே ஆக்குபெண்ட் யாராக இருக்காங்க? ஆக்குபெண்ட் அண்ட் ஓனர் ஷீலா, அண்ட் அதுக்கு இன்னொரு ஓனர் யார் கோ ஓனராக இருக்கிறது? ரவி. ரவியோட பெர்மிஷனோட தான் இவன் உள்ளே போயிருக்கான். இங்கே சத்தமாக பார்ட்டி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட்டு. அது எல்லாமே நியூசன்ஸுக்கு கீழே நம்ம ட்ரீட் பண்ணோம். இங்கே கேட்குற கொஸ்டின் என்ன? ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ என்னவா வரும்? அப்போ பார்த்தோன்னே எஸ்ன்னு போட்டுறக்கூடாது, மியூசிக் பண்ணாங்க அதெல்லாம் தொல்லை தானே அப்படின்னு. கொஸ்டின் என்ன? எது ட்ரெஸ்பாஸா? கிரிமினல் ட்ரெஸ்பாஸாங்கிறது தான் கொஸ்டின். அப்போது நோ அப்படிங்கிற ஆன்சரில் எங்கே வருது? ஸோ பியில் வந்து நோ அப்படின்னு இருக்குது. நோ, சுனில் would not be liable as he had received a permission from Ravi. இது ஒரு ஆன்சர். nullifying the element of unlawful entry. Would not be guilty of criminal trespass because section 4 primarily aims to protect property rights and not the sensibilities. இதெல்லாம் வந்து நம்ம பேசலை அந்த பேசேஜில். is not liable for criminal trespass as Sheila, despite living in property, doesn't possess the legal authority to restrict entry as she isn't. ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ட்ரெஸ்பாஸா எது வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுனிலோட ஆக்ட் வந்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸாங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ சுனிலோட ஆக்ட் இங்கே கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் இல்லை. Next question. Arjun owns a vintage sports car that he keeps parked in his private garage. On a summer evening, Arjun decides to leave the garage door open to let some air circulate. Vikram, a neighbor, knows about the vintage car and always wanted to sit in it. Seeing the garage open, Vikram walks in and enters the car without Arjun's permission, intending to take selfies. Previously, he had asked Arjun for permission to video shoot the car, but in vain. He was aware that the act of taking selfie could upset Arjun. Arjun, alerted by the sound of his car door opening, finds Vikram sitting in the driver's seat. If Arjun were to file a complaint against Vikram, would Vikram's act of entering the car constitute criminal trespass under section 441 of IPC? இங்கே என்ன சொல்லிட்டாங்க? அவர் ஒரு காரை பார்க் பண்ணி வச்சுருக்காரு கராஜில், கொஞ்சம் காற்று போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. விண்டேஜ் காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப ப்ரைஸ்லெஸ், ரொம்ப காஸ்ட்லியான கார் அது. ஏற்கனவே விக்ரம் என்ன பண்ணியிருக்கான்? உங்கள் கார் ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இதை ஷூட் பண்ணலாமான்னு கேட்கும் போது பெர்மிஷன் டினை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஓப்பன் ஆகிருக்குல்ல, நம்ம போயிருக்கலான்னு சொல்லிட்டு அவர் போய் ஓப்பன் பண்ணோன்னே அவருக்கு அலர்ட் போயிடுச்சு, கார் டோரை யாரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்க்கும் போது பார்த்தா விக்ரம் உள்ளே உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ விக்ரமோட ஆக்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். If Arjun were to file a complaint against Vikram, would his act of entering the car constitute criminal trespass? எஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ நோங்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். எஸ்ங்கிறதுல விக்ரம்ஸ் ஆக்ஷன் குவாலிஃபை கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் சின்ஸ் ஹி என்டர்ட் அர்ஜுன்ஸ் கார் வித்தவுட் பெர்மிஷன் வித் தி இன்டென்ட் டு டேக் செல்ஃபீஸ் ஃபார் பர்சனல் ப்ளஷர் விச் கேன் பி சீன் அஸ் அண்ட் அனாயன்ஸ் டு அர்ஜுன். அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி என்னை கேட்காம
என்னோட டம்ளர் எடுத்து அவன் தண்ணி குடிச்சிட்டான்னு சொன்னாலே ஒரு அனாயன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது இட் இஸ் annoying to the particular person. So இது கரெக்ட். விக்ரம் could face criminal charge but only for unauthorized entry into the residence as cars are not specifically outlined in the section. ஸோ இந்த செக்ஷனில் என்ன இது கார்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது பார்த்தோமா பார்க்கல, இந்த பேசேஜில் அப்படி ஏதாவது பேசியிருக்கோமா பேசலை. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆக்ஷன் குவாலிஃபை as criminal trespass. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் இஸ் Tina and Raj are good friends who decide to go on a road trip. Tina owns the car and drives. Halfway through the journey, they get into an intense argument. Raj, frustrated, raises his voice and begins to insult Tina, creating an uncomfortable atmosphere in the car. He refuses to leave the car when Tina asks him to. The situation escalates and Tina eventually pulls over, insisting that Raj exit the car. Raj still refuses, saying that he has nowhere else to go. He keeps on insulting Tina. Does Raj refusal to leave Tina's car after a heated argument where he insulted her qualified criminal trespass? இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரோட் ட்ரிப் போகிறாங்க, காரு டீனாவுக்கு சொந்தம். காரில் போகும்போது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துருச்சு, ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஷீ புல்ட் ஓவர், ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறா, காரை விட்டு இறங்கி போன்னு சொல்கிறான். இவன் இறங்கி நான் எங்கே போவேன், எனக்கு போகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது டீனா வந்து இன்சல்ட் பண்ணது யாரோட ப்ராப்பர்ட்டி, டீனாவோட ப்ராப்பர்ட்டி. போன்னு சொன்னதுக்கு அப்புறமா போகாமல் இருக்கிறது கிரிமினல் ட்ரெஸ்பாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், எஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி. Raj refusal to leave the car despite Tina's insistence transforms his lawful entry. நம்ம பேசேஜ்லேயே பார்த்தோம், ஒன்ஸ் லாஃபுல் என்ட்ரி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அன்லாஃபுல்லாக ரிமைன் ஆகுறது. இங்கே லாஃபுல்லாக என்ட்ரி ஆனாலும் அன்லாஃபுல்லாக ரிமைன் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் ஆன்சர் இஸ், ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். Samir invites his friends, including Naina, over to his apartment for a party. The party goes well, but Naina mistakenly enters the room where Samir keeps his work documents and laptop. She thought it was bathroom. Realizing her mistake, she immediately leaves the room. Samir, finding out about the incident, feels his privacy has been violated. Is Nina liable for trespass in both criminal law under section 441 and law of tort? ரெண்டுலேயுமே லயபிளாக கிரிமினல் ட்ரெஸ்பாஸும் இருக்குது, லா ஆஃப் டாட்ஸுக்கு கீழே சிவில் ராங்காகவும் இதை கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரிமினல் அஃபென்ஸை காட்டுறதுக்கு அங்கே என்ன இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஷீ மிஸ்டேக்கன்லி என்டர்ஸ் தேர் அண்ட் ஆஸ் சூன் அஸ் ஷீ ரியலைஸ் இட் இஸ் நாட் பாத்ரூம், ஷீ கேம் அவுட் ஆஃப் தட். ஆனால் இங்கே இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சமீர் என்ன ஃபீல் பண்ணுறான், அந்த ரூம்குள்ளே போனது அது என்னோட ப்ரைவேட் ரூம், அதுக்குள்ளே போனது தப்பு, எனக்கு கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது, நான் நல்லா ஃபீல் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே என்ன கேட்கலாம், டேமேஜஸ் மட்டும் கேட்கலாம். ஸோ இங்கே ரைட் ஆன்சர் நோ. நீனா வுட் ஒன்லி பி லயபிள் இன் டார்ட் லா. இங்கே கிரிமினல் ஆக்ட் இல்லை, இன்டென்ஷன் இல்லை, வேணும்னு போல. ஸோ ஷி வில் பி லயபிள் ஒன்லி அண்டர் டார்ட் லா as her entry was unintentional and without the specific intent to annoy or whatever it is stated in the definition. இப்போ இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்களே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். இதில் இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆலன் வந்து ஒரு ட்ரோன் வச்சுருக்காரு, பறக்கிற இது இருக்கும் இல்லையா, அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க, அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கறதுக்காக இவர் ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி அவங்க வீடு மேலே ஃப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஸ்விம்மிங் பூலில் டிப் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அந்த ஓனர் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போது இந்த ஆக்ட் ஆலன்ஸ் யூஸ் ஆஃப் ட்ரோன் டு சர்வைவ் பார்பராஸ் பேக்யார்ட் கான்ஸ்டியூட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜில் என்ன பார்த்தோம், ஃபிசிக்கல் என்ட்ரியாகவும் இருக்கலாம், எலக்ட்ரானிக் என்ட்ரியாகவும் இருக்கலாம். இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் வேர் யூ கேன் ஷோ த இன்டென்ஷன் டு டூ தட் சச் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே என்ன கரெக்ட் ஆன்சராக இருக்கும், ஸோ எஸ்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்க எஸ்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். Next passage, according to the legal definitions provided in the passage, what is the key difference between criminal trespass and civil trespass? இதில் ரெண்டுக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இன்டென்ஷன் இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் சிவில் ட்ரெஸ்பாஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே டேமேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது இன்டென்ஷனலாக இருந்தாலும் சரி இன்டென்ஷனலாக இல்லைனாலும் சரி, அங்கே அந்த யூசர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டேமேஜஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்டென்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த இடத்துல கீ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எது கரெக்டான ஆன்சராக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஜிகே பொறுத்த வரைக்கும் பேசேஜை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த ஆன்சர்ஸை மார்க் பண்ணிவிடுங்க ஜிகே பொறுத்த வரைக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ ஃபஸ்ட்டு பேசேஜை பாசிச்ச உடனே அந்த மாதிரி இருக்க சம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு லீகல் ரீசனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போங்க. இங்கிலீஷில் பேசேஜில் இருக்கிறதுலையே ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது இருக்கும். மீதி 3 கொஸ்டின் தான் கொஞ்சம் நம்ம யோசித்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அந்த ஆன்சரை டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. பட் ஆனால் கொஞ்சம் பிளெயின் சைட்டில் தெரிகிற மாதிரியான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு 2-3 இருக்கும். ஸோ நல்லபடியாக இந்த வாட்டி டெஸ்ட்டு ஃபுல் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நல்லா எழுதுங்க ரீட் பண்ணி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.